லைவ் அப்டேட்டு இப்போ கேப்டன்சி டாஸ்க் வந்து நடந்துச்சு. இதில் வேறு லெவல் சம்பவம் யார் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்ம ரஞ்சித் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதை விட மெயினாக தீபக் அண்ணன் பண்ணியிருக்காரு. அதை விட மெயினாக யார் பண்ணியிருக்கா, மஞ்சுரி வந்து பண்ணி விட்டுருச்சு. மஞ்சுரியை போட்டு புரட்டி எடுத்தார் நம்ம தீபக் அண்ணன். வேறு லெவல் தீபக் அண்ணன் மாசாக வந்து பண்ணார். நான் ஒரு படத்தை போடுறேன் பாருங்கள். இந்த ஒரு படத்தை பாருங்கள். மஞ்சுரியோட கேனை ஏங்க இப்படி உதைக்கிறாப்புல அப்படி இருக்கும்போது பேக்கில் விஜயகாந்த் டைவ் அடிப்பார்ல பேக் ஷாட், அது மாதிரி பேக்கில் வந்து மஞ்சுரியோட கேன் அடித்து வேறு லெவலில் க்ளோஸ் பண்ணார். அவர் வந்து க்ளோஸ் பண்ண மஞ்சுரியோட உதச்ச உடனே மஞ்சுரி வேகமாக வந்து அவரோட இதை தள்ளி விட்டுருச்சு. இதில் ஃபஸ்ட்டு அது ஆரம்பித்த யார் தெரியுமா, நம்ம மஞ்சுரி தான். ரஞ்சித் சாருடைய அந்த கேனை வந்து கொட்டி விடணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பாருங்கள் எப்படி போராடுது பாருங்கள். ஜஸ்ட்டு மிஸ்ஸு மனுஷன் கீழே அப்படியே ரஞ்சித்தை மஞ்சுரி என்ன பண்ணுதுன்னா அப்படியே இழுத்துட்டு வந்து பக்கத்தில் பவித்ரா ஒரு அப்பா அது மேலே விழுக்கடிச்சு இந்த படத்தை பாருங்கள். ஐயோ ஐயோ செமையாக இருக்குது. ரஞ்சித் சாரை பிடிச்சி இழுத்து இது பண்ணி வேறு லெவலில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதில் அண்ணன் தீபக் பண்ணது எனக்கு சூப்பராக பிடிச்சிருச்சு. எப்படி ஒரே உத தான் அந்த கேனை ஒட்டார் வர ஆனால் மஞ்சுரி திருப்பி வந்து என்ன அவர் கேனை உடச்சி விட்டுச்சு. அப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்து மஞ்சுரிக்கு தீபக்கும் சண்டை ஆகி போச்சா. அப்புறம் 2 பேர் சேர்ந்து பவித்ராவதை கீழே தள்ளி விட்டாங்க. ஏன் கேட்குறீங்க, இவர் ரஞ்சித்து போட்டு உருள்றார். அதை கட்டி பிடிச்சி அந்த கேனை கட்டி பிடிச்சி ஐயோ ஐயோ. ஒரு கட்டத்துக்கு மேலே பிக் பாஸ் வந்து பசர் அடிச்சிட்டாரு. இவர் கேனில் தண்ணி இருந்தனால ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.